பொதுவாக நான் பார்த்த வரையும் பூச நட்சத்திரக்காரர்கள் அதிகம் சாமி கும்பிடும்போது தனக்காக வேண்டுவதை விட தன் குடும்ப உறுப்பினர்களுக்காக மணிக்கணக்கில் நின்று வேண்டிக்கிட்டு இருக்காங்க. கண்ணீர் வடித்து வேண்டிக் கொள்கிறார்கள். அந்த குடும்பம் நல்லா இருக்கணும், அண்ணன் நல்லா இருக்கணும், சகோதரர்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் எப்பயுமே ஒரு ஏகாந்தமான மனசு அது பூச நட்சத்திரத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த மனசை கசக்கும் விதமாக இதெல்லாம் மாயை, இதெல்லாம் பொய், இதெல்லாம் வேஷம், இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, ஆன்மா மட்டும்தான், உயிர் மட்டும்தான், இந்த மறுஜென்மம் நமக்கு வேண்டாம் அப்படின்ற ஒரு நிலையை சிந்திக்கக்கூடிய ஒரு நிலையை இளமையில் ஞானத்தை கேது பகவான் இவர்களுக்கு கொடுத்துறார். பூச நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வயசு பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 45 தான் இருக்கு. ஆனால் மெச்சூரிட்டி லெவல் பார்க்கும்போது ஒரு 60-70 வயசு என்னமோ வாழ்ந்து முடிச்சவன் பேசுகிற மாதிரி, என்னையா வாழ்க்கையை பற்றி தான் துவங்கியிருக்கு, பிள்ளையார் சொல்லியை பற்றி தான் போட்டிருக்கேன், என்னமோ எண்டு கார்டு வர கடைசியில் முக்தியை நோக்கி பேசுகிற மாதிரி நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு பார்த்தோம் சொன்னால், பூசத்தினுடைய அந்த பண்பு, பூசத்தினுடைய அந்த பக்குவம் என்பது அந்த அப்படியே செதுக்கப்பட்ட ஒரு சிலை போன்று ஒரு அழகாக அப்படியே வாழ்க்கைக்குள்ள நிறைய ஞான பொக்கிஷத்தோட இந்த வாழ்க்கையே ஒரு புனிதமானது அப்படின்ற சிந்தனையோட, எதுவுமே இல்லைனாலும் ஆன்மீகம் நமக்கு கை கொடுக்கும், எதுவுமே இல்லைனாலும் தான் வேண்டக்கூடிய இறைவன் என்னோடு இருப்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கையுடைய நிலையில் உங்கள் வாழ்க்கையை கடந்து போகிற மாதிரி